ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ வந்து ஒரு செம்ம பெரிய நியூஸ் வந்து இன்டர்நெட்டில் வந்து கதிகலங்க வச்சுட்ருக்கு. அதாவது கோட் திரைப்படத்தில் வந்து இந்த தமிழ் முன்னணி நடிகர் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் வந்து அதிர வச்சுட்ருக்குங்க. அதாவது நம்ம தளபதியோட கோட் திரைப்படத்தை வந்து இப்போ வந்து பிரம்மாண்டமாக வந்து உருவாகியிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 300 கோடி பட்ஜெட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தின் மேலே ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம தளபதி கூட சேர்ந்து வந்து ஒரு ஸ்னேகா, பிரசாந்த், மோகன், பிரபுதேவா, லைலா, ஜெயராம் இந்த மாதிரி வந்து பல முன்னணி நடிகர்கள் வந்து இந்த இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து 3 பாடல் வந்து ஆல்ரெடி வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை தான் பெற்றிருக்கு. ஸோ கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்று ஸோ ரசிகர்கள் வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெய்லரை. இன்னில் வந்து இப்போ வந்து கோட் திரைப்படத்தில் வந்து நம்மளோட ஒரு தமிழ் முன்னணி நடிகர் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, ஸோ நம்ம சிவகார்த்திகேயன் வந்து கண்டிப்பாக வந்து கோட் திரைப்படத்தில் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து இப்போ வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் பண்ணி வந்திருக்கு. மேபி வந்து இதுக்கு வந்து ஒரு நம்ம படத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வந்து ஒரு போஸ்டர் மாரி விடலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்காங்களாம். ஆனால் வந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியல் நியூஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து சினிமா வட்டாரங்கள் எல்லாருமே வந்து சிவகார்த்திகேயன் வந்து கோட் திரைப்படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியலான அப்டேட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை தான். ஸோ கூடிய விரைவில் வந்து இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வரும்.